ஹலோ யுவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனோம்னா வேர்ல்டு கப் 1975லேருந்து 2019 வரைக்கும் எங்கெல்லாம் நடந்துச்சு, எப்போல்லாம் நடந்துச்சு, அதில் யாரெல்லாம் சாம்பியன்ஸு, யாரெல்லாம் ரன்னர்ஸ் அப்பு, அதில் மோஸ்ட் விக்கெட்ஸ், மோஸ்ட் ரன்ஸு, இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1975 வேர்ல்டு கப் இது எப்போலேருந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7th ஜூன்லேருந்து 21st ஜூன் வரைக்கும் நடந்துச்சு. அந்த வேர்ல்டு கப் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில். அந்த இங்கிலாந்தில் நடந்த வேர்ல்டு கப்பில் மொத்தம் 8 மேட்ச் நடத்தினாங்க. அந்த 8 மேட்ச்லேயும் வெஸ்ட் இண்டீஸும் ஆஸ்திரேலியாவும் தான் ஃபைனலுக்கு வந்தாங்க. இந்த வெஸ்ட் இண்டீஸும் ஆஸ்திரேலியா மேட்ச் கடைசியில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிற மாதிரி போயிடுச்சு. அதில் மோஸ்ட் ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென் டர்னர் 333 ரன்ஸு. அவர் ஒரு நியூசிலாந்து பிளேயர். அதில் மோஸ்ட் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி கில்மர், அவர் 11 விக்கெட்டு. அவர் ஒரு ஆஸ்திரேலியன் சேர்ந்த பிளேயரு. அடுத்த நம்ம பார்க்க போகிற வேர்ல்டு கப் 1979. இது 9th ஜூன்லேருந்து 23rd ஜூன் வரைக்கும் நடத்தினாங்க. அது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில். அதில் மொத்தம் 8 டீம் பார்ட்டிசிபேட் ஆச்சு. அதில் மொத்தம் 15 மேட்ச் விளாண்டாங்க. அதில் ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸு இங்கிலாண்டு இந்த தடவை. இதில் மோஸ்ட் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டன் கிரீன்விச், அவர் 253 ரன் எடுத்திருந்தார். அவர் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். அதில் மோஸ்ட் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் ஹென்ரிக், இவர் ஒரு 10 விக்கெட் எடுத்திருந்தார். அவர் ஒரு இங்கிலாந்து பிளேயர். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1983 வேர்ல்டு கப் பற்றி பார்க்க போகிறோம். இது 9th ஜூன்லேருந்து 25th ஜூன் வரைக்கும் நடந்துச்சு. அது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ். இதில் மொத்தம் 8 டீம் பார்ட்டிசிபேட் ஆச்சு. அதில் மொத்தம் 27 மேட்ச் நடத்திருந்தாங்க. அதில் ஃபைனல் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும். இதில் டைட்டில் அடித்தது இந்தியா. இதில் மோஸ்ட் ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் கோவர், இவர் மொத்தம் 384 ரன்ஸ் எடுத்திருந்தார். அவர் ஒரு இங்கிலாந்து பிளேயர். இதில் மோஸ்ட் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோவர் பின்னி, இவர் மொத்தம் 18 விக்கெட் எடுத்திருந்தார். அவர் ஒரு இந்தியன் பிளேயர். இது வெஸ்ட் இண்டீஸ்க்கு மொத்தம் 3rd வேர்ல்டு கப். இதில் வெஸ்ட் இண்டீஸ் கப் அடிச்சிருந்தாங்கன்னா ஹேட்ரிக்காக இருக்கும். ஆனால் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அந்த வேர்ல்டு கப்பை. அடுத்த நம்ம பார்க்க போகிற வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா 1987. இது 8th அக்டோபர்லேருந்து 8th நவம்பர் வரையும் நடந்துச்சு. இந்த வேர்ல்டு கப் மொத்தம் 1 மாதம் நடந்திருக்கு. இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும். இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த வேர்ல்டு கப்பை நடத்திருந்தாங்க. இந்த ஃபைனலுக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும். அதுலேயும் மொத்தம் 8 டீம் பார்ட்டிசிபேட் ஆச்சு. அதில் 8 டீமில் மொத்தம் 27 மேட்ச் நடத்திருந்தாங்க. அந்த 27 மேட்ச்லேயும் மோஸ்ட் ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரஹாம் கோச் 471 ரன்ஸ், அவர் ஒரு இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு பிளேயர். அடுத்து மோஸ்ட் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைக் மெக்டர்மோட், இவர் மொத்தம் 18 விக்கெட் எடுத்திருந்தார். இவர் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர். அடுத்த நான் பார்க்க போகிற வேர்ல்டு கப் 1992. இது 22nd Februaryலேருந்து 25th March வரைக்கும் நடத்தியிருந்தாங்க. இதில் மொத்தம் 1 மாதம் நடத்திருந்தாங்க இந்த வேர்ல்டு கப்பு. இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாலையும் நியூசிலாண்டையும் நடத்தியிருந்தாங்க. இதில் ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் இங்கிலாண்டும். இதில் டைட்டில் அடித்தது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். இதில் மொத்தம் 9 டீம் இந்த வேர்ல்டு கப்பில் ஆடிருந்தாங்க. 9 டீமில் மொத்தம் 39 மேட்ச் ஆடிருந்தாங்க ஃபைனலோட சேர்த்து. இதில் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் குரோவ். இதில் மோஸ்ட் ரன்ஸும் அவர் தான், மார்ட்டின் குரோவ் தான். மொத்தம் 456 ரன். அவர் ஒரு நியூசிலாந்து பிளேயர். அதில் மோஸ்ட் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசீம் அக்ரம் 18 விக்கெட் எடுத்திருந்தார். அவர் ஒரு பாகிஸ்தான் பிளேயர். அடுத்ததாக நான் பார்க்க போகிற வேர்ல்டு கப் 1996. இது 6th வேர்ல்டு கப்புன்னு நினைக்கிறேன். இது 14th Februaryலேருந்து 17th March வரைக்கும் நடந்துச்சு. இதில் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த 3 கண்ட்ரி சேர்ந்து நடத்தினாங்க இந்த வேர்ல்டு கப்பை. இதில் ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் ஸ்ரீலங்காவும். இதில் ஃபைனல் டைட்டில் அடித்தது ஸ்ரீலங்கா. இதில் மொத்தம் 12 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் மேட்சஸ் 37 மேட்சஸ் நடந்துச்சு. இதில் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனத் ஜெயசூர்யா, இவர் ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர். இது மோஸ்ட் ரன்ஸ் சச்சின் டெண்டுல்கர், இவர் ஒரு இந்தியன் பிளேயர். அவர் 523 ரன்ஸ் எடுத்திருந்தார். இல்லை மோஸ்ட் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனில் கும்ப்ளே, இவர் மொத்தம் 15 விக்கெட் எடுத்தார். இவர் ஒரு இந்தியன் பிளேயர். அடுத்த பார்க்க போகிற வேர்ல்டு கப் 1999. இது 7th வேர்ல்டு கப்பு. இது 14th மேலேருந்து 20th ஜூன் வரைக்கும் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, நெதர்லாந்து அண்ட் வேல்ஸ் இந்த 5 கண்ட்ரி சேர்ந்து இந்த வேர்ல்டு கப்பை நடத்தினாங்க. இதில் ஃபைனல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் ஆஸ்திரேலியாவும். இதில் கப் அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. இது ஆஸ்திரேலியாவுக்கு 2nd டைட்டில். மொத்தம் 12 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த 12 டீமில் மொத்தம் 42 மேட்ச் விளாண்டாங்க. இந்த 42 மேட்சில் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வாங்கினது லான்ஸ் க்ளோஸ்னர், இவர் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர். அதில் மோஸ்ட் ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் 461 461 ரன் எடுத்திருந்தார். அவர் ஒரு இந்தியன் பிளேயர். இந்த மோஸ்ட் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஃப் ஆல்அவுட், இவர் மொத்தம் 20 விக்கெட் எடுத்தார். இவர் நியூசிலாந்து பிளேயர். அதே மாதிரி ஷேன் வார்னேவும் மொத்தம் 20 விக்கெட் எடுத்தார். ஆனால் இவர் ஆஸ்திரேலியன் பிளேயர்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 8th வேர்ல்டு கப் பற்றி பார்க்க போகிறோம். 8th வேர்ல்டு கப் வந்து 2003 நடந்துச்சு. வந்து 9th பிப்ரவரிலேருந்து 23rd மார்ச் வரைக்கும் நடந்துச்சு. எங்கெங்கெல்லாம் நடந்துன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே, கென்யா மொத்தம் 3 கண்ட்ரி சேர்ந்து இந்த வேர்ல்டு கப் நடத்தினாங்க. இதில் ஃபைனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும். இந்த கப் அடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு 3rd டைட்டில். அதுவும் இல்லாமல் ஹேட்ரிக் வேறு அவங்களுக்கு. இதில் மொத்தம் 14 டீம் பார்ட்டிசிபேட் ஆனாங்க. அதில் மொத்தம் 54 மேட்ச் நடந்துச்சு. இதில் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். இதில் மோஸ்ட் ரன்ஸும் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் தான், 673 ரன்ஸு. அது வந்து ஒரு இந்தியன் பிளேயர். இதில் மோஸ்ட் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமிந்தா வாஸ். இவர் வந்து ஒரு 23 மொத்தம் விக்கெட் எடுத்திருந்தார் இந்த வேர்ல்டு கப்பில். இவர் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ல்டு கப் நம்பர் 9. இது வந்து 2007 நடந்துச்சு. இது 13th மார்ச்லேருந்து 28th ஏப்ரல் வரைக்கும் நடந்துச்சு. இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில். இது ஃபைனலுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவும் ஆஸ்திரேலியாவும். இது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 4th டைட்டில். இது மொத்தம் 16 டீம் பார்ட்டிசிபேட் ஆச்சு. அதில் மொத்தம் 51 மேட்ச் விளையாண்டுருந்தாங்க. இதில் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென் மெக்கரத். இதில் மோஸ்ட் ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ ஹேடன். இது வந்து 659 ரன்ஸ் எடுத்திருந்தார். இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர். இதில் மோஸ்ட் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென் மெக்கரத். இவர் வந்து ஒரு 26 விக்கெட் இருந்தார். இவரும் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ல்டு கப் நம்பர் 10. இது வந்து 2011 நடந்துச்சு. 19th பிப்ரவரிலேருந்து 2nd ஏப்ரல் வரைக்கும் நடத்திருந்தாங்க. இது வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இந்த 3 கண்ட்ரி சேர்ந்து இந்த வேர்ல்டு கப் நடத்திருந்தாங்க. இதில் ஃபைனலுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவும் இந்தியாவும். கப் அடித்தது இந்தியா. இது வந்து இந்தியாவுக்கு 2nd டைட்டில் ஆகும். மொத்தம் 14 டீம் இந்த வேர்ல்டு கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த 14 டீமில் 49 மேட்ச் விளையாண்டுருந்தாங்க. பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங். இவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயர். அடுத்து மோஸ்ட் ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகரத்னே தில்ஷான். இவர் வந்து 500 ரன் அடிச்சிருந்தார். இவர் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர். மோஸ்ட் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். சஹீத் அஃப்ரிடி பாகிஸ்தான் பிளேயர் 21 விக்கெட். அண்டு ஜாகிர் கான் 21 விக்கெட், இந்தியன் பிளேயர். இவங்க 2 பேர் தான் மோஸ்ட் விக்கெட்ஸ் அண்ட் வேர்ல்டு கப்லேயே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ல்டு கப் நம்பர் 11. இது வந்து 2015 நடந்துச்சு. 14th பிப்ரவரிலேருந்து 29th மார்ச் வரைக்கும் இந்த வேர்ல்டு கப் நடத்தினாங்க. இது யார் நடத்தியிருந்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் சேர்ந்து இந்த வேர்ல்டு கப் நடத்திருந்தாங்க. இதில் ஃபைனலுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியாவும். அதில் கப் அடித்தது ஆஸ்திரேலியா தான். இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு 5th டைட்டில் ஆகும். பார்ட்டிசிபேட் பண்ண டீம் வந்து மொத்தம் 14. இதில் 14ல் மொத்தம் 49 மேட்ச் விளையாண்டுருந்தாங்க. பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க். மோஸ்ட் ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டின் கப்டில். மொத்தம் 547 ரன் எடுத்திருந்தார். இவர் வந்து நியூசிலாந்து பிளேயர். மோஸ்ட் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்லேயே 2 பேர் தான். மிச்சல் ஸ்டார்க் இவர் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர், 22 விக்கெட். ட்ரெண்ட் போல்ட் இவர் வந்து நியூசிலாந்து பிளேயர், இவரும் 22 விக்கெட் தான். இந்த வேர்ல்டு கப்லேயே இவங்க 2 பேரும் தான் மோஸ்ட் விக்கெட்ஸ். நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் நம்பர் 12. இது வந்து 2019 நடந்துச்சு. 13th மேலேருந்து 14th ஜூலை வரைக்கும் இந்த வேர்ல்டு கப் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ். இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த வேர்ல்டு கப் நடத்தினாங்க. இதில் ஃபைனலுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு, இங்கிலாண்டு தான். அதில் கப் அடித்தது என்னமோ இங்கிலாந்து. இது வந்து இங்கிலாண்டுக்கு 1st டைட்டில். மொத்தம் 10 டீம் இந்த வேர்ல்டு கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த 10 டீமில் மொத்தம் 48 மேட்ச் விளையாண்டாங்க. இதில் பிளேயர் ஆஃப் த சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பில் கேன் வில்லியம்சன். மோஸ்ட் ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 648. இவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயர். இல்லை மோஸ்ட் விக்கெட்ஸ் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க். இவர் வந்து 27 விக்கெட் எடுத்திருந்தார் மொத்தம். இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு தெரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.